கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒரு முறை கூட கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அவருடைய இடத்திலே வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. விசுவாசத்தோடு நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாடுங்க. கர்த்தாவே தேவர்களில் ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுத்து 40 ஆண்டுகள் நடத்தி வந்தாரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமென். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த
வானத்திலும் ஆமென் இந்த வானத்திலும் கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே என்றும் அற்புதம் செய்திடுவே உந்தன் நாமம் அதிசய கைதட்டி என்றும் அற்புதம் செய்திடுவே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் Hallelujah. திருப்பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே ஆமென் யாக்கோபின் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து ஒரு முறை கூட நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது பாடுங்க உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் பாடுங்க நல்ல உற்சாகமா உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே பாடலாமே இன்னும் நல்ல பாடலாமே தம்பிங்களா குட்டி பிள்ளைங்களா உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ விட்டிடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவர் பெயர் சொல்லி
உங்களை அடக்கிக் கொள்ளாதீங்க. படுத்திடுவார் உன்னை மகிமைப்படுத்திடுவார். அழைத்தவர் கைவிடுவாரோ விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்த தேவர் பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சர்வாங்க சுகம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. பலவீனனாவதில்லை. நாங்கள் பலவான் ஆரோக்கியம். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை என்று பாடுங்க. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. ஒரு சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க என்னை ஒன்றும் செய்யாது, நீங்க என்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். நல்ல வாய்களை திறந்து கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆமென். நீங்க என்னை ஒன்றும் செய்யாது, நீங்க என்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகவே, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என்னை என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. வாய்களை திறந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபா
கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி. கண்களை மூடி வெறும் பாட்டோடு நிறுத்திடக்கூடாது. வாழ்க்கை மாறணும். ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பாய் மாற வேண்டும். நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா. விருப்பம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆவியை ஊற்றுவார். கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை இந்த மாதத்துல ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. உபவாசித்து உபவாசித்து ஒரு வாரத்துல ஒரு நாளாவது நாங்க உபவாசித்து ஜெபிக்கணும்ப்பா. உபவாசித்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. கைதட்டி ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் என் தேசத்திற்காக, என் குடும்பத்துக்காக, எங்கள் சபை மக்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் தேசத்திற்காய் கதறணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. எல்லா பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு, சபையை விட்டு கர்த்தர் ஜெப ஆவி ஊற்றப்படுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாகப்பா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. முழங்கால்கள் முடங்கணுமே. முழங்கால்கள் கண்கள் எல்லாம் குளமாகணும், குளமாகணும். முழங்கால்கள் முடங்கணுமே.
தேவ பிரசன்னத்தை இழந்துராதீங்க. இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை இழக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்க. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். ஆமென். என்னை அநாதி ஸ்நேகத்தால் அனைத்து சேர்த்துக் கொண்டீர், என்னை அநாதி ஸ்நேகத்தால் அனைத்து சேர்த்துக் கொண்டீர். நீர் என்னோடு இருக்கும் போது நாடும் வெற்றி வெற்றியே. வாய்களை திறந்து நல்ல உற்சாகத்தோடு வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றியே. ஆமென். வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. பாடுங்க உற்சாகத்தோடு. கதவுகளோ என் துதி, அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். எனக்குள்ளே நான் ஆடி பாடி, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி. நீர் என்னோடு இருக்கும் போது நாடும் வெற்றியே. நீர் என்னோடு நாடும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, முதியோர் எல்லாரும் நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நாடும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல பலகீனம் எனக்கு இல்லை, பலகீனம் எனக்கு இல்லை. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, சிந்தையில போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் 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 சோத்திரம்.
ஹதோரு ரிபா லபா கபா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. வெற்றி வெற்றி வெற்றி. சிந்தை மண்டலத்துல வெற்றி. அநேகருடைய சிந்தையை சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகள் உடைக்கப்படுகிறது, நிர்மலமாகிறது. அரண்கள் நிர்மலமாகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே சிந்தை மண்டலங்களிலே கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகள் உடைக்கப்படுவதாக, நிர்மலமாவதாக. தவிடுபடியாக்குகிறோம், தவிடுபடியாக்குகிறோம், தவிடுபடியாக்குகிறோம். எல்லா சிந்தை மண்டலத்தை பொல்லாத ஆவிகள் கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஓராபாலா பாகாதரா பாகாதரா கதரபா லபாகதரபா ரீமாலபஹபா ரீபாலகதுரா. நல்ல நடக்கி கொள்ளாதீங்க, உங்களை அடக்கி கொள்ளாதீங்க. சுயத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர்களை நிரப்புவார், நிரப்புவார், நிரப்புவார். ஷபாதலா கதரபா லமானமரபா ஓரிபாலகதுரபா பாபா. கர்த்தருடைய மகிமை 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 மகிமை, தேவ மகிமை. அக்கினி மதிலாயிருந்து உங்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ரீபாலா ஹபாரா கதலா கதரபா ஷேகேதே ரெகேதேலா பரபா கதனமா. நிறுத்தாதீங்க, உங்களை அடக்கி கொள்ளாதீங்க. அடக்கினீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த நிரப்ப முடியாது. ரீபாலா ஹபா கதலா கதரமா லகா. ஒவ்வொருவர் மேலும் ஆவி ஊற்றப்படுவதாக, அக்கினி விழுவதாக. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் விலகுவதாக. ஒவ்வொரு வீடுகளை விட்டு விலகுவதாக, சரீரங்களை விட்டு விலகுவதாக, சிந்தையை விட்டு விலகுவதாக. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாக இறங்கி வாங்கப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். பாடுங்க. தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அக்கினி மதிலாய் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனவர். நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருள். எல்லா அசுத்தமான பேச்சுக்கள் எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்குள், எங்களை அனுப்பும் தேசத்திற்குள். அக்கினி. கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து பாடுங்க. வழி நடத்தோம். அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாங்கப்பா. நடத்தோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தோம். முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயோடு பேசி நீரே. முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே பேசி நீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தி. அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, மீறுதல்கள் சுட்டரிக்கப்படுவதாக, வியாதிகள் சுட்டரிக்கப்படுவதாக. தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் கொண்டு வழி நடத்தோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன். ஆராதனை
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சத்தத்தை உயர்த்தி பாடலாமே. உங்க சத்தம் கேட்கப்படட்டும். ஆராதனை 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 ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர். ஆவியோட ஆவியில, சரீரத்தில் இல்ல, ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடும்போது அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நிரப்பும் போது நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் மாறிடும். அவரை போல மாற வேண்டும் என்கிற சிந்தை வந்துவிடும். நான் இயேசுவை போல மாற வேண்டும், அவருக்குள்ள உண்டான குணாதிசயங்கள் எனக்குள்ளே வர வேண்டும். அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை, அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற எல்லா நற்கிரியைகளை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சுயம் சாகடிக்கப்படும் போது உள்ளான மனிதன் பலப்படுவான். வெளிப்படையான மனிதன் நாளுக்கு நாள் அது குறையும் போது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிறதை நாம் உணர முடியும். 39ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளிலெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். அல்ல கூட
கடந்த 1ஆம் தேதியிலே நாம் பார்த்த வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேம், பாருங்க, நான் அதற்கு என்றால் அதற்கு முந்தின வசனங்கள்லாம் பார்க்கும்போது எருசலேம் பட்டணத்தை குறிக்கிறது. எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். எருசலேம் என்றால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை இப்போ குறித்து பார்க்கும்போது அது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேம் என்னது? தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்னவா இருக்கோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள தங்கி வாசம் பண்ணி நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த நம்முடைய எல்லைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக ஒரு 15 அடி 20 அடி அப்படியே சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். அந்த அக்கினி மதிலுக்குள்ள இருக்கணும். அந்த மதிலுக்குள்ள இல்லாமல் நாம் வெளியே போய்விட்டோம் என்றால் நம் பாதுகாப்பை இழந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்ஸ்ல, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன் அப்பா. என்னுடைய தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விட்டு நான் இழந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்க விசுவாசித்து தான் ஆக வேண்டும். இதை சந்தேகப்படவே கூடாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார் என்று அது முடிகிறது. ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பது போல. எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் யாரு? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய சபையை சுற்றிலும், நம்முடைய ஊழியத்தை சுற்றிலும் கர்த்தர், இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தும்படியாக, அவர் நம் நடுவிலே மகிமையாக எழுந்தருளும்படியாக கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இந்த அக்கினி மதிலா இருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை வழி நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு சிலர் இந்த அக்கினி மதிலை குறித்து அறியாததுனால இந்த அக்கினி மதிலை விட்டு வெளியே போய் சில பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நாம் எச்சரிப்பாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விலகி போகவே இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா சொல்லாமே. ஆமா, தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம இங்கே உட்காந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு போயிடாதீங்க. இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். The word of God is food. இந்த வார்த்தை நமக்கு உணவாய் இருக்கிறது. உணவு என்பது இந்த வாரத்தில் எத்தனை முறை சாப்பிடுவோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுவோம்? சொல்லுங்க. 3 வேளை சாப்பிடுவோம். நடுவில் 11 மணிக்கு ஒரு பிஸ்கெட்டு, ஒரு டீ,
அதுக்கப்புறம் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஒரு சிக்கன் பப்ஸு, அப்புறம் என்னது சுண்டல் எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு பசங்களுக்கெல்லாம் என்னது சூப்பு கீப்பு ஏதாவது கொடுத்து நல்ல உடம்பை ஏற்றி, மனிதன் அப்பத்தினாலே நீங்கள் எந்த உணவை சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவுக்கு ஏற்ற என்னது இருக்கும், பலன் இருக்கும். சொல்லுங்க, எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவுக்கு ஏற்ற பலன் இருக்கும். இந்த வேதமும் நமக்கு உணவாக இருக்கிறது. நல்லா மறந்துடாதீங்க, இந்த வேதத்தை நீங்கள் எவ்வளவாய் வாசிக்கிறீர்களோ உங்களை ஆத்துமா பலன் கொள்ளும். உங்களோட ஆத்துமா எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் இரவில் பகல்ல மேகஸ்தம்பமாகவும் அந்த வனாந்தரத்தில் பயங்கர வெயில், பயங்கர சூடு, அந்த சூட்டில் உங்களுக்கு நான் மேகஸ்தம்பமாக இருந்து அந்த வெயிலின் அகோரத்தை தனித்து கொடுப்பேன். இரவிலே அக்கினியாக இருந்து, அங்கே ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஜனங்கள் இரவிலே அவங்க ஒன்றும் வழி தெரியாமல் போய்விடாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அந்த ஒரு ஃப்ளட் லைட், கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருக்கீங்களா? இரவில் லைட் போட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க. குட்டியான பால் இருக்கும், அந்த பால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்டாலும் அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா அந்த லைட் எப்படி இருக்கும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்படியாக இரவிலே 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள், மோசேவுக்கு விரோதமாக எழும்பினார்கள், ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருந்தது போல நமக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அவங்க முறுமுறுத்தது போல நாம் முறுமுறுக்காதபடிக்கு, அவர்கள் பின்வாங்கினது போல நாம் பின்வாங்காதபடிக்கு, அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினது போல நாம் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஆசீர்வாதத்தை 40 வருஷத்தில் பெற வேண்டியதை நாம் மிக எளிதிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதம் பாதுகாக்கும் அக்கினி, எல்லாம் சொல்லுங்க. ஆமா, 2வது சத்துருவை பட்சிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. அதே அக்கினி தான். அந்த அக்கினி என்ன பண்ணுச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலியா 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷன். சொல்லுங்க, வாய் தரேன். நீங்க மனுஷனா? நீங்க யாரு? மனுஷி. சொல்லுங்க, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷி. இந்த மாதத்தில் நீங்களும் நானும் மனுஷன் தானே, அதனால நானும் கோவப்படுவேன். நானும் மனுஷன் தானே, நானும் அதனால இஷ்டம் போல வாழுவேன். அப்படி அல்ல. நீங்களும் நானும் யாரு? தேவ பிள்ளைகள், தேவனுடைய மனுஷன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு நானும் மனுஷன் தானே. இல்லை, நீங்களும் நானும் யாரு? தேவ பிள்ளைகள், தேவ மனுஷன், தேவ மனுஷி. மறந்துடாதீங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எங்கே போனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வெளியே போனாலும் சரி, உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனுஷன் என்பதை மறந்து போயிடாதீங்க. யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ உமன் ஆஃப் காட் என்பதை மறந்துடாதீங்க. நான் தேவனுடைய மனுஷனானால், வாசிங்க, தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. ஹல்லேலூயா. தயவு செய்து ரொம்ப முக்கியமான காரியம், இதில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப நம்மளோடு இடைப்பட வேண்டும் என்றால் கவனம் சிதறக்கூடாது, ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம வாசித்தோம், சகரியா 2:5 வாசித்தோம், கர்த்தர் பாதுகாக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இப்பொழுது இன்னொரு அக்கினி இருக்குது, வாசிங்க. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, தேவ மனுஷிக்கு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம் தெரியுமா? லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கவுமா மிதிக்கவுமா? ஹலோ பிரதர்ஸ், கன்னத்தில் கை வச்சுட்டுலாம் கீழே உட்கார்ந்துருக்கீங்களே, கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கவா மிதிக்கவா? மிதிக்க. நல்ல காலை உதைச்சி சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் எல்லாம் சொல்லுங்க மேற்கொள்ளவும். சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் மேற்கொள்வீங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். இந்த அதிகாரத்தை தான் அவர் பயன்படுத்தி, நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சுட்டரிப்பதாக. ஹல்லேலூயா. நம்புறீங்களா தம்பி? நம்புறியா தம்பி? இருக்க நல்ல உற்சாகமாக இரு. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றதுக்கு முன்னால் தயவுசெய்து 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. மொபைல் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் அப்படியே ஃபோனை நோண்டிட்டு இருந்தால் இங்கே வந்தால் என்ன வரும்? என்ன வரும்? கெட்ட ஆவி வரும். கொட்ட ஆவியெல்லாம் என்னது? கொட்ட ஆவியெல்லாம் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல உற்சாகமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். வாசிங்க. உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஹல்லேலூயா. சத்துருவை பட்சிக்கும் அக்கினி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்துருவை பட்சிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. சொல்லும் போதே நம்ம அந்த அதிகாரத்தோடு சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சண்டை போடலாமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை பார்த்து. சண்டை போடலாமா? வாழ்க்கையில் சண்டை போடலாமா? போடலாமா போடக்கூடாதா? என்னம்மா சொல்ற? போடலாமா? யாரோட போடலாம்? ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட சண்டை போட மாட்டேன், அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன், புருஷன் பொண்டாட்டி நாங்கள்லாம் ஒருத்தர் சண்டை போட மாட்டோம். சாத்தானோடு சண்டை போடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடையும் சண்டை போடக்கூடாது. யாரோட சண்டை போடணும்? ஆமாம், அதுக்கு பேர் தான் முழங்கால் யுத்தம். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? முழங்கால் யுத்தம். நமக்கு 1 மணி நேரம் சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா சாத்தானோடு சண்டை போடுங்க 1 மணி நேரம். முட்டி போட்டு யார் அவங்கள பிடிக்கல இவங்கள பிடிக்கல அப்படி இப்படின்னு இந்த மாம்சீகத்திலலாம் போராடாதீங்க. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் அல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. சாத்தான் கட்டி வச்சுக்கிற கோட்டையெல்லாம் சும்மா அப்படி லைட்டாக இப்படி இப்படி தள்ளினாலாம் போகாது. என்ன பண்ணோம்? இடிக்கணும். சொல்லுங்க, இடிக்கணும், உடைக்கணும், நிர்மூலமாக்கணும், தவிடுபடி ஆக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். அடுத்த 5 நாட்கள் நம்ம 5 மணி ஜெபம் இருக்குது பாருங்க. இந்த 5 மணி ஜெபத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் இந்த போராட்ட ஜெபம் என்றால் என்னன்னு சொல்லி படிக்க போகிறோம். நிச்சயமாக நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் பாடல் பாடி ஜெபம் பண்ணி ஒரு 15 நிமிடம் இந்த போராட்ட ஜெபம் என்றால் என்ன பாருங்க. விண்ணப்ப ஜெபம், மன்றாட்டு ஜெபம், வேண்டுதல் ஜெபம். ஆனால் போராட்ட ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டீங்கன்னா இந்த ஆண்டில் பல ஆண்டுகளாக தடைப்பட்ட கட்டுகள் கிரியைகளை கர்த்தர் உடைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாத்தான் சில அரண்களை கோட்டை போல கட்டி வச்சிருக்கான். செஞ்சி கோட்டை மாதிரி. இப்படி ரெட் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன கோட்டை தமிழில்? செங்கோட்டை.
இப்படிப்பட்ட கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கான். அந்த கோட்டையெல்லாம் உடைக்கணும்னா சும்மா அப்படி வந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சில கோட்டையெல்லாம் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. பாருங்க, கர்த்தர் நமக்கு அந்த கிருபையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பாராக. பாருங்க, முதலாவது என்ன அக்கினி? நம்மை பாதுகாக்கும் அக்கினி. இரண்டாவதாக பட்சிக்கும் அக்கினி. பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டையில் வந்து உன்னதமான தேவனுடைய, பாருங்க, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் எங்களை தான் ஆராதிக்கணும், மெய்யான தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லும்போது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைத்தாலும் தப்பு வைக்காவிட்டாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம் என்று சொன்னதுனால ராஜாவுக்கு கடும் கோபம் வந்து அக்கினியை என்ன பண்ணார்னா, எத்தனை மடங்கு? 7 மடங்கு சூடாக்கிட்டார். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் நமக்கு இப்படி திறந்த வாசலை கொடுக்கும்போது நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால், நம்முடைய கர்த்தர் தேசத்திலே வாசலை அடைத்து விட்டால் நமக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறது கடினம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவின் காலத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு திறந்த வாசல் இல்லை. இப்பொழுது கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைங்க, இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த திறந்த வாசலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் திறந்த வாசல் இல்லை. கர்த்தரை ஆராதிக்க ஜனங்களை அக்கினி சூளையிலே போட்டு விட்டார்கள். எரிகிற அக்கினி சூளையில, வாசிங்க, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் நம்ம மேல போடுகிற அக்கினியின் அந்த தன்மையே கர்த்தர் அழித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி என்ன பண்ணும்? பொதுவா சுட்டெரிக்கும். அக்கினி என்ன பண்ணும்? பட்சிக்கும். ஆனா சாத்தான் போட்ட அக்கினியில என்ன பண்ணல? அவங்க வெந்து போகல. அவங்க அதுல அமிழ்ந்து போகாதபடி, அந்த சூழ்நிலையிலே அவர்கள் மடிந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பாதுகாக்கும் அக்கினி. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அக்கினியின் மதிலே, அக்கினியின் நடுவிலே 4வது நபராக உலாவி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் சிலர் அக்கினி வழியாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து 4வது நபராக இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க, தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அக்கினி வழியாய் நடந்து போனாலும், தீயின் நடுவே நடந்து போனாலும், தண்ணீர்களை கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நமக்கு சாட்சியா எழுதியிருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு வெற்றிகரமாய் ஓட்டத்தை முடித்தவர்களை நோக்கி பார்க்கணும். போன வாரத்தில் யாராவது திரும்பி பார்த்தீங்களா? பின்னால பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? கர்த்தர் நம்மளோடு போன வாரம் பேசினாரே, முன்னோக்கி போடுங்க. இப்படிப்பட்ட தேவதாசர்களை பார்த்து எப்படி அவர்கள் அக்கினியின் வழியாக கடந்து போனார்களோ அதே போல கடந்து போக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. பாருங்க, அதே அக்கினி. அந்த 22வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:22. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும்
அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இவங்களுக்கு ஒரு ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கொடுத்துட்டாரு. என்ன ஜாக்கெட்டு? ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. இவங்க அக்கினி சூளை இவங்க நினச்சி பார்க்கல. 7 மடங்கு சூடானதுனால பயங்கரமாக இருக்குது. அந்த பக்கத்திலே வர முடியல. பக்கத்தில் வந்து அவன் போட்டவனே என்ன ஆயிட்டான்? கருகி சாம்பலாய் போயிட்டான். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்களை அந்த அக்கினி ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆண்டவரை நம்பாம யாரை நம்ப போகிறீங்க? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் சில ஆஃபீஸில் நம்மளை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறானா, ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல நான் அக்கினி சூளையில் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அவர்களை நீ தேடினாலும் காணாதிருப்பாய். இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்கள் இல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. இல் பொருள்னா என்னது? இல்லாமலே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம வந்து எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். இந்த தேவ மனுஷன் இந்த நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கணும், இல்லை என்றால் பட்சிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஒரு பக்கம் என்னது? பாதுகாக்கும் அக்கினி. சொல்லுங்க வாய் திறந்து. தம்பிங்களா நீங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. நான் பேர் சொல்லிட்டுமா? நான் சொல்லிட்டுமா? ஒரு சிலர சொல்ல மாட்டீங்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. ஆமா, நீங்க இதை இந்த அக்கினிக்குள்ள இல்லைன்னா சத்ருவுடைய அக்கினியில பட்சித்து போட்டுருவான். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன்னு. இல்லை, இந்த உலகம் பாதுகாப்பான உலகம் இல்லை தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் போன ஜனவரி மாதத்தில் எத்தனையோ 2 வீலர் விபத்து ஆச்சு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் பைக் ஓட்ட தெரியாதா? எத்தனை வருஷம் பைக் ஓட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறவங்க, 10 வருஷம் 20 வருஷம் பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்களாம் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தானே. எத்தனை பேர் விபத்தில் மாட்டினாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கு? பாதுகாத்துட்டு வந்திருக்கு. என்னுடைய திறமை, நான் ரொம்ப ஸ்டெடியாக ஓட்டுவேங்க அப்படி இல்லை, கர்த்தருடைய கிருபை தான் எல்லாமே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்கம் பாதுகாக்கும் அக்கினி, இன்னொரு பக்கம் பட்சிக்கும் அக்கினி, சத்துருக்களை பட்சிக்கும் அக்கினி. இந்த நாட்களில் எலியாவின் நாட்களில் நடந்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவின் நாட்களில் நடந்தது போல இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த ஒரு 5 காரியங்களை, இந்த விசுவாச அறிக்கையை மாத்திரம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் வேகமாக சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். முதலாவது சர்வாங்க சுகம். எல்லாம் சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி. இதை நீங்கள் மனுஷங்களோட அதிகமாக பேசுகிறதோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக பேசுகிறதோட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வித்தியாசமான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என்னது? சர்வாங்க சுகம். எல்லாம் சொல்லுங்க, சர்வாங்க சுகம். நீங்கள் டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, சர்வாங்க சுகத்தை குறித்து பேசுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம மேலே பொறாமப்படுவாங்க, எப்படி இவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இவங்க சரீரத்தில் இவ்வளோ பலகீனம் இருந்துச்சு, எப்படி இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கத அளவுக்கு கர்த்தர் சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
ஒவ்வொருத்துக்கும் வசனம்லாம் எடுத்து வச்சேன், ஆனால் நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, ரெண்டாவதாக தெய்வீக ஞானம். சொல்லுங்க, இந்த மாதத்துக்கு தேவையான தெய்வீக ஞானம். பாருங்க, இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற காரியங்கள். இதை ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதை வந்து நீங்க மதிச்சிங்கன்னா, என்ன மிதிச்சிங்கன்னா விட்டுருங்க. ஆனால் இது ஆவியானவரை மதிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள். சர்வாங்க சுகம். ரெண்டாவது தெய்வீக ஞானம். அவரிடத்திலே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. கொலோசியர் 2:3 அவரிடத்திலே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை வேணும். தெய்வீக ஞானம். சொல்லுங்க, தெய்வீக ஞானம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம நினச்சி ரொம்ப புத்திசாலின்னு. நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தில் அல்ல, கர்த்தருடைய கிருபையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவை என்னது? தெய்வீக ஞானம். மூன்றாவது மெய்யான விடுதலை. சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. அடுத்த வாரம் நான் இதெல்லாம் ஸ்க்ரீனில் போட மாட்டேன், முன்னால் கூப்பிட்டு கேட்பேன். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டும் எல்லாரையும் சேர்த்து கேட்க மாட்டேன். கேட்டால் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவீங்க. தனியாக தான் கூப்பிட்டு கேட்பேன். திருக்குறள் சொன்ன மாதிரி 5 தான். சர்வாங்க சுகம். சொல்லுங்க, சர்வாங்க சுகம். ரெண்டாவது தெய்வீக ஞானம். மூன்றாவது ஆமாம், பொய்யான விடுதலை, போலியான விடுதலை, அப்பப்போ கிடைக்கிற விடுதலை, திருப்பி பாவத்தில் விழுகிறது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த மெய்யான விடுதலை பெற்றவர்களாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும். யோவானில் 8:44 நினைக்கிறேன், இருக்கட்டும். அப்புறம் அது நான் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பரிபூர்ண ஆசீர்வாதம். இதெல்லாம் சொல்லுங்க. ஆமாம், பவுல் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சம்பூர்ணமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமான சகல விதமான ஃபுல்னஸ் இன் கிரைஸ்ட். ஃபுல்னஸ், முழுமையான ஒரு வாழ்க்கை, அறகுறையான வாழ்க்கை அல்ல. சர்ச்சில் வந்தால் ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கை, வெளியே போனால் ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை அல்ல, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன், abundant life, பரிபூர்ண ஆசீர்வாதம், abundant blessing. ஹல்லேலூயா. கடைசியா பரிசுத்த வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க சத்தமா. ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எச்சரிப்பாக இல்லைன்னா பரிசுத்தமாக இந்த நாட்களில் வாழ முடியாது. பாவம், பிசாசு, உலகம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உங்களை இழுத்துருவாங்க. அதான் சொல்லியிருக்கு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை பரிசுத்தமாய் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 5 காரியத்தையும் தயவு செய்து நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஈஸியாக மைண்டில் உள்ளே போயிடும். ஹல்லேலூயா. A+B² A², B², C² எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடும்? மண்டையில் ஈஸியாக போயிடும். சொல்லுங்க, சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. டெய்லி உங்கள் வீட்டில் ஒருத்தர் கை கொடுக்கும்போது சொல்லுங்க, சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. பெற்றோர் பிள்ளைகளை இதை சொல்லி அனுப்புங்க ஸ்கூலுக்கு. மனைவிமார் புருஷங்கிட்ட இதை சொல்லி வேலைக்கு அனுப்பிச்சி விடுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மேலே. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம். சொல்லுங்க, சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. பாருங்க, இதெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ்.
அதனால் பிசாசு உங்களை சொல்லவே விட மாட்டான். ஏன்னா அவன் நெகட்டிவான ஆள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை சொல்லாதவங்க சிந்தையில் இருள் இருக்குன்னு அர்த்தம். நான் உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். வேதத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். பாருங்க, சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தையினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இது சாத்தான் நமக்குள்ளே இருந்தானா எப்படி இதெல்லாம் சொல்ல விடுவான்? சொல்ல விடவே மாட்டானே. ஆனால் நீங்கள் ஆவியானவர் நம்மளை நடத்தினாருன்னா இந்த வசனங்கள் எல்லாம் அறிக்கை பண்ண நமக்குள்ள வெளிச்சம் உள்ள வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய இந்த பந்திக்காக நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக எங்கள் சிந்தைகளை கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எங்கள் சிந்தையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் எல்லா எண்ணங்களையும் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் சிறைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.